ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட தடை. புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வருகிற 3ஆம் தேதி பிரதமர் மோடி ரோட் ஷோ. அன்றைய தினம் ட்ரோன்கள் பறக்க தடை. இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் உற்சாக வரவேற்பு. கதிர்காமம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வடிவேல் பிரச்சாரம். விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடாது என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையின் 3 பிரதிகளை வெளியிடப்பட்ட 3 நாட்களுக்குள் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் அறிக்கை பிராந்திய மொழியில் வெளியிடப்பட்டிருந்தால் அதன் ஆங்கில மொழி பெயர்ப்பும் இணைக்கப்பட வேண்டும். மேலும் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் வாக்குறுதிகள் அனைத்தும் மாதிரி நடத்தை விதிமுறைகள் படி அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மை, எல்லோருக்குமான சம வாய்ப்பு மற்றும் வாக்குறுதிகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளுக்கான காரணங்கள், அவற்றை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்கள் மற்றும் செயல்முறை ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எனவும், புதுவை சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருப்பதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வாக்குப்பதிவின் இறுதி நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேர தடை காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடக்கூடாது எனவும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் வருகிற 3ஆம் தேதி பிரதமர் மோடி ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ளதையொட்டி அன்றைய தினம் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி வருகிற 3ஆம் தேதி மாலை 3 மணிக்கு புதுவையில் ரோட் ஷோ நடத்தவுள்ளார். அஜந்தா சிக்னல் முதல் அண்ணா சிலை வரை இந்த ரோட் ஷோவானது நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாநில எல்லைகளில் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் இணைந்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் வருகை அன்று புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் வருகிற 3ஆம் தேதி பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி கருவிகள் பறக்க விடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் ட்ரோன்கள், பலூன்கள் போன்றவற்றின் மூலம் வான்வழி புகைப்படம் அல்லது வீடியோ பதிவு செய்யவும் தடை செய்யப்படுவதாகவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திரா நகர் தொகுதியில் காந்தி திருநல்லூர் பாம்போஸ் பகுதியில் வாக்கு சேகரித்த ஏகேடி ஆறுமுகத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ளதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது.
இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஏகேடி ஆறுமுகம் இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூர் பாம்போஸ் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் அவர் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு மக்களாக நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர் தூவி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் வடிவேல் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலையொட்டி புதுச்சேரியில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வடிவேல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக அவர் கதிர்காமம் தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஸ்ரீ அருள்மிகு வரசக்தி விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு அப்பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் அனைத்து நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். இதனிடையே வாக்கு சேகரிக்க வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த வடிவேலுவுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தட்டாஞ்சாவடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திடம் இந்த முறை தொகுதியில் மாற்றம் உண்டு என மக்கள் உறுதியளித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வைத்திலிங்கம் நடந்தே சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் மார்ச் 31ஆம் தேதி காலை புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் எதிரில் விவிபி நகர் அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஐயனார் கோவில் ரோடு, சுப்பையா நகர் பகுதிகளில் நடந்தே சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மக்கள் இந்த முறை நிச்சயம் மாற்றம் உண்டு எனவும், இப்பகுதியில் சாலை வசதியின்மை, குடிநீர் தரம் குறைவு, மின் பற்றாக்குறை போன்ற பல பிரச்சனைகள் உள்ளது. ஆனால் யாரிடம் சென்று குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வது என தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கூற சென்றால் நீண்ட நேரம் கழித்து சந்திக்காமல் சட்டசபைக்கு செல்லுமாறு கூறுவதாகவும், அங்கு சென்றாலும் பார்க்க முடிவதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்திடம் கூற சென்றாலும் உரிய மரியாதையும் தீர்வும் கிடைப்பதில்லை என்று கூறினர். இதனால் தேர்தலுக்கு பின்னர் தொகுதி மக்களை சந்திப்பதாக உறுதியளித்தால் உங்களுக்கு தான் ஓட்டு என்று அப்பகுதி மக்கள் உறுதியளித்தனர். அதற்கு வைத்திலிங்கம் தன்னை எப்போதும் சந்திக்கலாம் என்றும், தொகுதியிலேயே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் திறந்து மக்கள் குறைகளை கேட்பேன் என்று உறுதியளித்ததுடன் தொகுதி மக்களை புறக்கணிப்பவரை புறக்கணித்து இந்த முறை கைச்சின்னத்திற்கு வாக்கு அளியுங்கள் என்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அன்பழகன் தான் வெற்றி பெற்றால் உப்பளம் தொகுதியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என கூறி உடையார் தோட்டம் பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிடுகிறார். அவர் மார்ச் 30ஆம் தேதி நேதாஜி வீதி, சூளைமேடு, வீரன் கோவில் தெரு, அழகர்சாமி வீதி, ரங்கநாதன் வீதி, அந்தோனியார் கோவில் வீதி, பாரதியார் வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 31ஆம் தேதி காலை உப்பளம் தொகுதி உடையார் தோட்டம் பகுதியில் வசிக்கும் மக்களிடையே அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு காலமாக வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள உப்பளம் தொகுதியில் தான் வெற்றி பெற்று வந்தால் குறைகளை நீக்கி உப்பளம் தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று உறுதியளித்தார். மேலும் பிரச்சாரத்தின் போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொருவரின் வீட்டுக்கும் சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் மலர்கள் தூவியும் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை சாந்தி நகர் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்ற அவர் வீட்டிற்குள் சென்று மக்களை சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். மேலும் அப்பகுதி மக்களிடம்
குறைகள் மற்றும் தேவைகளை கேட்ட அவரிடம் மக்கள் எந்தவித குறைகளும் கூறாமல் மீண்டும் உங்களுக்கே வாக்களிப்போம் என்று கூறி உறுதியளித்தனர். இந்த பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சுவாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் நாள் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சியினரும் மக்கள் ஆதரவை திரட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சுவாமிநாதன் மக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் பகுதி முழுவதும் இருக்கும் மக்களையும் சந்தித்து அரசியலில் மாற்றம் வர தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களியுங்கள் என கூறி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். மக்களும் தங்கள் ஓட்டு உங்களுக்கே என கூறி அவருக்கு மாலையிட்டு ஆரத்தி எடுத்து உறுதியளித்தனர். வாக்குகளை பெறுவதற்காக உங்கள் இல்லம் நாடி வருகிறார். சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தனது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ஓம் சக்தி சேகர் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னமான பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அப்பகுதி மக்களை கேட்டுக்கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நெல்லித்தோப்பு பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்பதே தனது முதல் நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். உழவர்கரை தொகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் களம் காணும் லாவண்யாவின் பேச்சு அப்பகுதி மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலமே தேர்தல் காய்ச்சலில் தகதகத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் தொகுதியாக மாறியுள்ளது உழவர்கரை. இங்கு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தொகுதி மக்களால் நலத்திட்ட நாயகி என்று அன்போடு அழைக்கப்படும் லாவண்யா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாம்பத் சரவணா பகுதியில் லாவண்யா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்களிடையே அவர் ஆற்றிய உரை அங்கிருந்தவர்களின் மனதை நெகிழ செய்துள்ளது. அதாவது ஒரு பெண்ணாக தான் அரசியலில் தடம் பதிப்பது எளிதல்ல என்பதை சுட்டிக்காட்டிய லாவண்யா தான் இந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம் என்றும், ஆனால் ஒரு பெண் என்றும் பாராமல் தன்னை மிரட்டுகிறார்கள் என்றும், அரசியலில் தன்னை ஓரங்கட்ட பார்க்கிறார்கள் என்றும் தனது வேதனையை தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் தான் ஜெயித்தாலும் தோற்றாலும் நான் உங்களுடனே தான் வாழ்வேன், உங்களுடனே தான் சாவேன் என்றும், இந்த மண்ணும் இந்த மக்களும் தான் தனக்கு எல்லாம் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அவரது பேச்சை கேட்ட அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும் உற்சாகமாக ஆரத்தி எடுத்தும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். மேலும் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி தங்களுக்காக உழைக்கும் உங்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என மக்கள் அவருக்கு உறுதியளித்தனர். ஹஸ்லர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் கார்த்திக் ஜெயாஸ் தயாரிப்பில் அருள்தாஸ் மற்றும் அகில் சந்தோஷ் இணைந்து நடிக்கும் ரீயூனியன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி குணச்சித்திர நடிகரான அருள்தாஸ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரீயூனியன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயக்குனர் சாத் சுரெக்ஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் ரீயூனியன் திரைப்படத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், அனுபமா குமார், அகில் சந்தோஷ், பர்வீன், சுப்பிரமணியன், ஜெமினி மணி, சிவம், சேதுபதி, ஜெயச்சந்திரன், கராத்தே ராஜா, சிலுமிஷம் சிவா, குட்டி கோபி, ஹரிஷ், அருண் உதயன், சரத், காக்காமுட்டை ரமேஷ், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். விக்கி மேக் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ராக்கி டிஜே இசையமைத்துள்ளார். முத்தமிழின் ராமு படத்தொகுப்பு பணிகளை கவனிக்க கலை இயக்கத்தை வெங்கடேஷ்குமார் மேற்கொண்டிருக்கிறார். மேலும் கேங்ஸ்டர் பின்னணியில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்தி ஜெயாஸ் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து படப்பிடிப்புக்கு பிந்தைய தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த நிலையில் இந்த படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அருள்தாஸின் தோற்றமும் ஏனைய கதாபாத்திரங்களின் தோற்றமும் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,685 ரூபாய். வெள்ளி 10 கிராம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.